Trigonometry. So இந்த ரெண்டு மாடல் क्वेश्चंस தான் வந்து இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். So இந்த ரெண்டு மாடல் क्वेश्चंस சால்வ் பண்ணனும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 2 ரிமெம்பர் கீழ இருக்க 3 ஃபார்முலாஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். cot theta is equal to cos theta by sin theta, cosecant theta is equal to 1 by sin theta, tan theta is equal to sin theta divided by cos theta. காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிறவங்களுக்காக வந்து செப்பரேட்டாக வந்து ஃபார்முலா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து வியூ பண்ணுங்கள். அந்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சிம்பிளிஃபை 1 minus cos square theta into cosecant to the power 4 theta minus cot square theta. ஸோ ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minus cos square theta into cosecant to the power 4 theta minus cot square theta. இங்கே cosecant theta இதை தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ cosecant thetaன்றது வந்து 1 by sin theta. இங்கேயே நம்ம வந்து cosecant theta வந்து 1 by sin theta கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து trigonometric ஐடென்டிட்டியோட ஃபார்முலா தெரியும். sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ sin square theta plus cos square theta is equal to 1. இதோட ஈக்குவல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா sin square இங்கே வச்சிட்டிங்கன்னா cos square theta வந்து உங்களோட ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா 1 minus cos square theta. ஸோ cos square theta வேணும்னும் போது உங்களுக்கு வந்து 1 minus sin square theta சேஞ்ச் ஆகும். நமக்கு இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 1 minus cos square theta. ஸோ 1 minus cos square thetaன்ற இடத்துல என்ன அப்ளை பண்ணுவீங்கன்னா நீங்கள் sin square theta. ஸோ பேசிக் அந்த 3 ஐடென்டிட்டி உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். sin square theta plus cos square theta is equal to 1 and remaining 2. ஸோ இதில் இடம் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 minus cos square thetaன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா sin square theta. ஸோ 1 minus cos square theta அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் sin square theta. ஸோ cosecant to the power 4 theta அதையும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே வந்து சைன் ஃபார்மேட்டில் இருக்க அதையும் வந்து நீங்கள் சைன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ cosecant thetaன்றது 1 by sin theta. ஸோ டேரெக்டாக 1 by sin theta போட்டுறாதீங்க. இங்கே என்ன பவர் இருக்குன்னு பாருங்கள் 4. ஸோ 1 by sin to the power 4 theta வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 1 minus cos square thetaன்ற இடத்துல sin square theta. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து எதுனாலும் சரி நீங்கள் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 minus cos square thetaன்ற இடத்துல sin square theta trigonometric ஐடென்டிட்டியோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். cosecant thetaன்றது 1 by sin theta. ஸோ இங்கே பவர் 4 இருக்குன்னா அதே சேம் பவர் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் minus cot square theta. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா sin square theta 1 by sin to the power 4 theta. ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா sin square theta into sin square theta. ஸோ இந்த ஒரு sin square theta இந்த ஒரு sin square theta வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 1 டிவைட் பை sin square theta இருக்கும் மைனஸ் cot square theta. ஸோ இந்த cot square thetaவை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா cot theta வந்து cos theta by sin theta. ஸோ cot square theta இடத்துல என்ன எழுதுவீங்கன்னா cos square theta by sin square theta. ஸோ இங்கே இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்னா sin square theta. cot square theta வந்து cos square theta டிவைட் பை sin square theta. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி நம்ம 1 by sin square theta எழுதிருக்கோம் மைனஸ் cot square theta வந்து cos square theta டிவைட் பை sin square theta. cot theta ஃபார்முலா cos theta by sin theta. இங்கே ஸ்கொயர் இருக்கனால இங்கே ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ராக்ட் பண்ணணும்னா மெயின் கண்டிஷன் வந்து டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். So 1 minus cos square theta 1 minus cos square theta divide by denominator சேமாக இருக்கனால தான் நம்ம நியூமரேட்டர் ரெண்டையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ sin square theta. ஸோ sin square theta 1 minus cos square theta. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 1 minus cos square theta இனிஷியலாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் trigonometric ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி sin square theta நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதே தான் இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 minus cos square theta வந்து sin square theta. ஸோ 1 minus cos square theta அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாருங்க sin square theta. பேஸ் வந்து sin square theta plus cos square theta 1. ஸோ sin square theta is equal to 1 minus cos square theta. ஸோ இங்கே வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து 1 minus cos square theta இருக்குது. அங்கே வந்து sin square theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அதனால தான் 1 minus cos square thetaன்ற இடத்துல sin square theta சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கீழே sin square theta இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 வரும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1. ஸோ ஃபார்முலாஸ் தெரியலன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். So first question answer வந்து 1. Second question, if sin theta plus cos theta is equal to root 3 into cos 90 minus theta, then what is the value of tan theta ன்னு கேட்டிருக்காங்க.
So sin theta plus cos theta is equal to root 3 into cos 90 minus theta. So cos 90 minus theta இதை பார்த்தோன்னே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ இது வரைக்கும் ஃபார்முலா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta. ஸோ tan வரும்போது cot, cot வரும்போது tan, cosecant வரும்போது secant, secant வரும்போது cosecant. ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா cos 90 minus theta, cos 90 minus theta is sin theta. ஸோ cos 90 minus thetaன்றதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா sin theta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் sin theta இருக்குது, இங்கேயும் sin theta இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே சைடு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ cos theta is equal to root 3 sin theta plus sin theta உங்களோட ரைட் சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் sin theta. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ப்ளஸ் sin theta இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் sin theta. இங்கே வந்து sin theta இருக்குது, இங்கேயும் sin theta இருக்குது. ஸோ ரெண்டுமே sin theta இருக்கனால நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ எப்பயுமே காமனாக எடுத்தோன்னே ரிவர்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது ரெண்டு வருதானு. ஸோ root 3 into sin theta is root 3 sin theta மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது 1 into sin theta is sin theta, so cos theta. ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து tan theta. ஸோ tan theta வேணும்னா ஃபார்முலா பாருங்கள், tan theta is equal to sin theta divided by cos theta. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினில் இப்படி காமனாக எடுத்தோம். இப்போ sin theta divided by cos theta நீங்கள் ஒரு சைடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 1 by root 3 minus 1 வரும். ஸோ ஜஸ்ட் இந்த சைடு இருக்க root 3 minus 1 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும், அதனால தான் root 3 minus 1 வந்து எழுதியிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க cos theta வந்து இந்த சைடு ரைட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனில் வரும். ஸோ sin theta divided by cos theta. ஸோ sin theta divided by cos theta நம்ம இப்போ தான் பார்த்தோம், which is tan theta. ஸோ tan theta is equal to 1 by root 3 minus 1. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan theta. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 1 by root 3 minus 1. உங்களோட 4 ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் எதுவுமே கூட வந்து மேட்ச் ஆகிருக்காது உங்களுக்கு, விச் மீன்ஸ் இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ tan theta is equal to 1 by root 3 minus 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணும், விச் மீன்ஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவீங்கன்னா root 3 plus 1 divide by root 3 plus 1. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ இங்கே மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ஸால் பண்ணுவீங்க, ப்ளஸ் கொடுத்தா மைனஸால் பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த கீழே இருக்க ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இது வந்து a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸால் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட், ஸோ சேம் நம்பரால் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும், a plus b into a minus b is a square minus b square. ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை மட்டும் பண்ணி எழுதியிருக்கோம். 1 into root 3 plus 1 is root 3 plus 1. Then root 3 minus 1 into root 3 plus 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள், a minus b into a plus b. ஸோ இங்கே ஏன்றது வந்து root 3, bன்றது வந்து நம்பர் 1. ஸோ தெரியாதவங்க இந்த மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி மாடல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நான் டினோமேட்டர் மட்டும் எடுத்து தனியாக வந்து செப்பரேட்டாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொன்னோம். இங்கே ஏன்றது வந்து root 3, bன்றது 1. ஸோ இங்கே a ஸ்கொயர்ன்ற போது root 3 the whole square minus b square வந்து 1 square. So root 3 the whole square, இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 minus 1 which is 2. ஸோ உங்கள் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 2. ஸோ நியூமரேட்டர் வந்து root 3 plus 1 as it is இருக்கும், டிவைட் பை 2. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணோம். இந்த ரெண்டோட ஆன்சர் நம்ம என்ன பார்த்தோம், 2. ஸோ tan theta தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ tan theta is equal to root 3 plus 1 divide by 2. அல்ஜிப்ரா ஃபார்முலாஸும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan theta தான் கேட்டோம். இங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா root 3 minus 1 divide by 2 இருக்குது, root 3 plus 1 divide by 2ன்னு இருக்குது. பட் நமக்கு ஆன்சர் கிடைச்சது வந்து b, root 3 plus 1 divide by 2. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
உங்களுக்கு queries இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணனாலும் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.